காமாட்சி அருட்பாவை பாடல் 12. தோழிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செல்வம் தேவையல்லவா தோழி? நான் பாட்டுக்கு அம்பாள் அம்பாள்னு அவளுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருந்தோம்னா அருள் கிடைக்கும், ஆனால் பொருள் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறதே. அப்போ பொருள் வேணுமே, செல்வம் வேணுமே, அதுக்காக நான் போய் உழைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ பதில் சொல்கிறா, பொருளை தேடி நாம் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நாம் வந்ததே அருளை தேடுறதுக்கு தான். உலகத்தில் வாழ்வதற்கு கொஞ்சம் பொருள் தேவை. ஆனால் நாம் முக்கியமாக எதற்காக வந்தோம்னா அருளை தேடித்தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இடத்துல பொருளும் கிடையாது, அருளும் கிடையாதுன்னா அப்போ நம்ம யார்? ஏழைகள். அப்படி ஏழையாக இருக்கக்கூடிய நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? என்ன வழி? கருணை வடிவாகி ஒரு காஞ்சி எனும் நகரத்திலே அருணர் சதகோடி என ஜோதி ஒளி வீசும் சரணுடைய தாய் ஒருத்தி இருக்கிறாள். எப்படி இருக்காளா? அருணாம் கருணா தரங்கி தாக்ஷீம் அப்படின்னு ஸ்லோகம். உத்யத்பானு சஹஸ்ர கோடி சத்ருசாம் அப்படின்னு சொல்கிறோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் சொல்கிறார் இல்லையா? அப்படி கருணையே வடிவோடு அம்பாள் காஞ்சிமா நகரத்திலே 1000 கோடி சூரியன் ஒளி வீசக்கூடிய தேஜஸோடு விளங்கி கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறார்? யாரெல்லாம் அவளை தஞ்சம் என வந்து அவளுடைய திருவடிகளை வணங்குகிறோமோ சிந்தாமணியைப் போல வாரி வாரி வழங்கி நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். அவளை காணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அம்பிகையுடைய மார்க்கம் மட்டும்தான் அருள் மாத்திரம் கொடுக்காது, கூட பொருளையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளுடைய வித்தைக்கு பேரே ஸ்ரீவித்யைன்னு தான் பேர். ஸ்ரீனா என்ன அர்த்தம்? செல்வம் அப்படின்னு அர்த்தம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படிங்கிறார் அபிராமி பட்டர். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, இப்படி எல்லா பொருட்செல்வமும் நமக்கு கிடைக்கும். அதோடு அருட்செல்வத்தையும் அம்பிகை நமக்கு கொடுக்கிறாள். அதனால தான் பாரதி சொல்கிறார், அம்பிகையை சரண் புகுந்தால் அநேக வரம் பெறலாம் அப்படிங்கிறார். அப்போது அம்பிகையுடைய மார்க்கத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுடைய அருள் மட்டும் கிடைக்காது, செல்வமும் நமக்கு சேர்த்தே கிடைக்கக்கூடிய சிறப்பு அதிலே உண்டு. அப்போ நாம் கவலைப்படவே வேண்டாம். பொருள் நிறைவோ தேட புறப்பட்டு வந்தீர், அருள் நிறைவை தேடவே அங்கிருந்து வந்தீர். இரு நிறையும் ஏழையரே உய்யும் வகை கேளீர், கருணை வடிவாகி ஒரு காஞ்சி எனும் ஊரில் அருணர் சதகோடி என ஜோதி ஒளி வீசும் சரணுடைய தாய் ஒருத்தி தஞ்சம் என்றோர்க்கு அருநிறைவும் அங்கே பெருநிறைவும் சேர்த்து தருமணியாய் காத்து உள்ளால் காணேலோ ரெம்பாவாய் அப்படின்னு கொண்டாடு.